இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. மாமனாரே, உனக்கு என் மேல கோவம் இருக்குது, சரி விடு. ஆனா பரணி யாரு? நீ பெத்த பொண்ணு தானே. அவ என்ன கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி உனக்கு மாலா தானே இருந்தா. அவளுக்காவது இந்த விஷயத்த நீ செஞ்சாகணும்ல. பரணிக்காக நீ தானே இந்த முன்னாடி நின்று இந்த ஆஸ்பத்திரி கட்டுற ஏற்பாடெல்லாம் செஞ்சாகணும். இந்த திட்டத்துல ஒவ்வொரு இடத்துலயும் முன்னாடி வந்து நின்று நீ தானே பண்ணி ஆகணும். உன் மாவளுக்காக செய்ய மாட்டியா? அதை விட்டுவிட்டு எல்லா ஐடியாவுக்கு தடை போட்டே இருந்தா என்ன அர்த்தம்? விட மாட்டேன், நானு விடவே மாட்டேன். கனவுல கூட நான் ஓம் பக்கத்துல நிப்பேன்னு நினைச்சிடாத. மாமனார, சவால் விடுதான் நினைக்காத. மனப்பூர்வமா சொல்லுதேன். எப்படி இருந்தாலும் இந்த ஆஸ்பத்திரியை நான் கட்டியே தீருவேன். அதை எந்த கொம்பனாலையும் தடுக்க முடியாது. என்ன பண்றது? பரணியே பெத்தவரா போயிட்டீரு. அந்த ஒரு நன்றிக்காவது இந்த ஆஸ்பத்திரி திறக்கும் போது உன் கையாலே வேணா திறக்குதேன். அப்படியே உன் பேரை ஒரு கல்வெட்டுல போட்டு ஒரு இடத்துல நட்டு வைக்குதேன். அந்த பேருக்காவது நீ எந்த தடையும் பண்ணாம ஒத்துழை மாமனாரே. இங்க பாரு, இது என்னோட கனவு கிடையாது, பரணியோட கனவு, பரணியோட லட்சியம். அதை உடைச்சு விடாத. என்னலே என்ன பாசத்தை கட்டி என்ன பிளாக்மெயில் பண்ண பாக்கிய? என் மக பேரை சொன்ன நான் ஒத்துக்கிடுவேன்னு பாக்கிய? இந்த ஜென்மத்துல உன்னால அந்த ஆஸ்பத்திரி கட்ட முடியாது. மாட்டேன், கட்ட விட மாட்டேன், எழுதி வச்சுக்க. அப்பா சண்முகம், என்னடா இது ஆச்சரியமா இருக்கு, பயங்கர அதிசயமா இருக்கே. மாமனாரும் மருமகனும் பக்கத்துல நின்னு பேசிட்டு இருக்கீங்க. அது ஒண்ணும் இல்ல. பூமி பூஜையை எப்படி நடத்தணும், ஆறார வச்சு நடத்தணும்னு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் இவனுக்கு. ஆமால, இந்த ஆஸ்பத்திரி கட்டுறது, அதுவும் உனக்காக இந்த ஆஸ்பத்திரி கட்டுறது உங்க அப்பானுக்கு சந்தோஷம் போல இருக்கு. அதை பத்தி தான் பேசிட்டு இருந்தார். என்ன இருந்தாலும் இவர் எனக்கு அப்பா. எங்க 2 பேருக்குள்ள 1000 பிரச்சனை இருக்கலாம். அதுக்காக என்ன இவர் விட்டு கொடுத்துருவாரா? ஆமாடா, ஆமா, கரெக்டா சொன்னே நீ. நான் கிளம்புறேன் பாத்திரம். ஹலோ சார்.